ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சொல்லிகிட்டு இருந்தேன் மத்தியானமே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ வீடியோ போட எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல. சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இப்போ பொருள்லாம் பிரிக்க போகிறேங்க. இங்கே இருங்க, இது பிள்ளைக்கு வளையல் மணி செட்டப். இதை எடுத்து ஒன்று ஒன்றா காமிங்க. இது நல்லா ஓரமாக எடுத்து வச்சுக்கேன்ப்பா. எங்கள் வீட்டுக்கார் பிரிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 2 பாப்பாங்கிறதுனால இந்த இருங்க, இப்படி நெக்லஸ் எனக்கு நேராக வைக்கணும். இது ஒன்று அப்படியே கையில் வச்சுட்டு காட்டுறீங்களா? இது வந்து எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வெளிச்சமாக இருக்குது. சின்ன பாப்பாவுக்கு கீழே ஒன்று வச்சாங்களே அது பெரிய பாப்பாவுக்கு. இதெல்லாம் கைக்கு ஓட்டுறது, 2 டிசைன் கைக்கு ஓட்டுறது அதெல்லாம் இருக்குது. வளையல் எடுத்துக்கிட்டு தலைக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தலைக்கு ஓட்டுறது. இது கைக்கு ஓட்டுறது. இது நெத்திக்கு பொட்டு எங்கள் பாப்பாவுக்கு. வளையல் எடுங்க. இது எங்கள் அம்மா எனக்கு ஆசைப்பட்டு வாங்கியிருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்தமாரி மெரூன் போடுவேன்ட்டு எனக்கு பிடிக்கும், அதனால் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா. இது வந்து எங்கள் சின்ன பாப்பா ட்ரெஸ்ஸு. நான் ட்ரெஸ்ஸையும் காட்டுறேன். பெரிய பாப்பாவுக்கு உள்ள செலெக்ஷன் இது. அவங்களுக்கு இதே கலர் ட்ரெஸ்ஸு, அதனால் இது அதான் எங்கூட. இது எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வளையல், எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் வளையல். கோனு எங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் போட்டால் செட் ஆகாது. அது கிளிப்பு எங்கள் சின்ன பாப்பாவுக்கு முடி வெட்டியிருக்காங்களா, அதனால் வந்து அதுக்கு தலைக்கு பூ வைக்கிற மாதிரி இது கிளிப்பு. இது வருங்க ஜாமம்லாம் எல்லாமே எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே எனக்கு வந்து பூக்கு நெயில் பால்ஸு எல்லாருக்கு அதுங்க மேக்கப் செட்டு ஜாமாவோட தான். இந்த இருங்க வெத்தலை பாக்கு ஸ்நாக்ஸு திங்கிறதுக்கு, இதெல்லாம் சோப்பு, உளுந்து, ரவா, சேமியா, பைத்தம்பருப்பு, மைதா மாவு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம், ரவா எல்லாமே அடியில் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா அப்பா வரிசை வச்சு கொடுத்துக்குறாங்க. கடலப்பருப்பு எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸு பார்க்கலாமா? ட்ரெஸ் எடுங்க. சரிங்க, இதெல்லாம் இப்போ ஓரமாக வைங்க. இந்த ஜுவல்ஸ் தான் மட்டும் டக்குன்னு பைக்கில் வைங்க. இதான் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அம்மா. லஹாங்கா மாடல் கையை எடுத்து வச்சுருக்காங்க. இது சின்ன பாப்பாவுக்கு, அது பெரிய பாப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இது இதான் சின்ன பாப்பாவுக்கு. எடுத்து காட்டுங்க. க்ரீன் சின்ன பாப்பாவுக்குப்பா. இந்த இருக்கு பாரு உனக்கு அடியில் அளவு தெரியாது உனக்கு. அதே எங்கள் மகாதங்கத்துக்கு. இது லட்சிதாக்காவுக்கு. அம்மாவுக்கு. இதான் மாடல் ஃப்ரெண்ட்ஸ், லஹாங்கா மாடல். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு அதுமாரி வாங்கி கொடுங்க. தீபாவளிக்கு வீடியோ போடுறேங்க. எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தது எங்கள் தம்பி எடுத்து கொடுத்து விட்ருக்கான். லஹாங்கா மாடல் 2000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் தீபாவளிக்கு எங்களுக்கு வந்து எப்போயுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இப்போ எடுக்கலை, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் எல்லோரும் கமெண்டில் கேட்பீங்க, ஏக்கா உங்கள் அம்மாவுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கீங்க, அவங்க அப்பாவுக்கு எடுத்து கொடுக்கலன்னு. எங்கள் அப்பாவுக்கு நான் எடுத்து கொடுப்பேன், கண்டிப்பாக எடுத்து கொடுப்பேன். எப்போவுமே எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, எடுப்பேங்க. இவங்க முன்னாடியே வந்ததுனால எங்களுக்கும் கொஞ்சம் தான் இருக்கா பார்ப்போம். இதே எங்கள் சின்ன பாப்பா பெரிய பாப்பா ட்ரெஸ்ஸு, அது சின்ன பாப்பா ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் இது அம்மாவுக்கு சாரீ எடுத்தாங்க. எத்தனை வாட்டி தான் பிரித்து பார்ப்பீங்க? அது எப்படியும் தீபாவளி முடிகிற வரையும் எடுக்கிறதும் வைக்கிறமா தான் இருக்க போகுது. நான் இப்போ தான் பீரோல்லே இப்போ தான் மடித்து வச்சுருக்கேன். பீரோல்லே ஒழுங்கா பீரோல்லே எப்படி கிடச்சிடுவாங்க. அடுத்து ஒன்றுன்னா சொல்லுங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு சட்டை. இதான் முன்னாடியே சொன்னேனே. இதான் அம்மா எடுத்துகிட்டு வந்த ஷர்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு. நல்லா இருக்கா?
வேட்டி நாங்கள் அவருக்கு வச்சுருக்கோங்க பேண்டெல்லாம். இருந்தாலும் அவங்க வேட்டி நான் லோயரும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வேட்டி சிமெண்ட் வேட்டி. நாங்கள் எப்போயுமே பச்சை வேட்டி தான் எடுக்கிறது, விவசாயி. இது எனக்கு எங்கள் அம்மா புடவை மாடல். திருப்பி காட்டுங்க புடவை. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருக்கா மாடல்? இதான் எனக்கு. அப்புறம் தெரியுங்க இந்த வளைவை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க மேடம். இது சும்மா 200 ரூபா புடவை. அவளுக்கு இது சும்மா சிம்பிளாக புடவை 200 ரூபா. நான் எதுவும் மாற்று கட்டிக்கிறதுக்கு மாதிரி. இதான் எங்கள் வரிசை. அரிசி பிராண்டு தள்ளுங்க பாப்பா. அனில் பிராண்டு அரிசி 10 கிலோ. இதான் எங்களோட வரிசை. எப்போயுமே எங்களுக்கு வரிசை எங்கள் அம்மா அப்படி தான் கொடுப்பாங்க. கேரி பேக்கில் எடுத்து வைமா. தாம்பழத்தை எடுத்து வைங்க. இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மெயினாக எதை காமிக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா? முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டாங்க அம்மா. நான் பாப்பாவெல்லாம் வச்சிட்ருக்கேன்ட்டு அரைக்க முடியாது. எப்போயுமே அம்மா செஞ்சே எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன்னா இடையில உங்கள்கிட்ட வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் அம்மாக்குன்ட்டு, அதனால் அதெல்லாம் அவங்களால செய்ய முடியலன்ட்டு செஞ்சு அதிரசம் மாவுலாம் எடுங்க. அதிரசம் மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பலகாரம் செய்வேன். முறுக்கு அதிரசம் தேங்காய் பழம்லாம் போடுவேன். தோருக்கு வருங்க அடியில் தோலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஏன் புடவைலாம் அங்கே இருக்குது? இன்னொரு புடவை ஒன்று தேன் கலரில் உள்ள புடவை இதில் இருக்கா? என் புடவைலாம் அப்புறம் எங்கே இருக்குது? ஏன் புடவை ஒன்று இன்னொன்று நாங்கள் எடுத்தது. சரி பார்ப்போம், அது பிறகு பார்த்துக்குவோம். தெரியல, பார்க்குறேன். எதுவும் ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அதை எடுத்து காட்டுங்க. தம்பி சும்மா கைலி பேண்ட்லாம் போடுவான், சும்மா மாற்று கைலி. அது அவனுக்கு சட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன்ல தேன் கலரில் 2 புடவை ஒன்று இருக்குன்னு. இந்த கலர் தான் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதை எடுத்துக்கிறம்மா, நீ அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, யாராருக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நல்லா இருக்கலாமாம்மா அந்த கலரு? ஃபஸ்ட்டு அந்த கலர் தான் எடுத்திருந்தேன். இங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்கன்னாங்க அந்த மாடல், அதனால் நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு சூப்பராக இருக்கும். மாடல் தெரியுது. பின்னாடி உள்ளதெல்லாம் காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணம் வரிசை வச்சு கொடுக்க போகிறாங்க. அதையும் வீடியோ போடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்குவாங்க. யாராருக்கு இந்தோட vlog பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது வர சொல்லுங்கள். எங்கள் அம்மா, நான் ஒரே பொண்ணு எங்கள் வீட்டில், எனக்கு நிறைய செய்வாங்க, இன்னும் நிறைய செய்வாங்க. எனக்கு கல்யாணம் கொடுத்து 8 வருஷம் ஆகிட்டு அதேமாரி தான் செய்வாங்க. என் தம்பிக்கு எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுத்துட்ருவாங்க. யாராருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரிசை கொடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வா பாப்பா, நீ வந்து வீடியோ எடுத்துகிட்டு வா. இப்போ திங்கெல்லாம் போண்டா அப்படி பிடிச்சிக்க அந்த மாதிரி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்கி எப்போதுமே எங்கள் வீட்டு சாமி இடத்துல வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போங்க, இவ்வளோ சாமான் கொடுத்துட்டு வெறும் 2000 சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பத்தாத ஃப்ரெண்ட்ஸ், 5000 வைப்பாங்க எப்போதுமே. அது பரவாயில்ல, பொங்கலுக்கு பார்த்துக்குவோம்.
ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும். ஓகேவா? அப்பா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே ஊருக்கு போகிறாங்க. திருவாரூர். உடனே ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. எடுத்துக்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கு இந்த மாதிரி வருஷம் வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா வீட்டு வருஷங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமானது தானேங்க. எங்கள் வீட்டிலேருந்து நீ சொன்னல மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் 65 முட்டை சாப்பிட்டாங்க. ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. இந்த எங்கள் பாப்பா போட்டா சாப்பிட்டுட்ருக்காங்க. வெடியெல்லாம் முன்னாடியே காமிச்சிருக்கேன். பாய். ஓகே, நைட்டு பார்ப்போம். ஹாய் ஹாய் சொல்லுமா. ஹாப்பி தீபாவளின்னு சொல்லு எல்லாருக்கும்.